ஆமா மிளகாப்பொடி தண்ணி இல்லாம இதெல்லாம் இந்த சட்டத்துல இருக்கா? தண்ணி எல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கணும் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதிகள் கூட அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. மிளகா பொடியெல்லாம் போட்டு வாயில எப்படி அடிச்சிருக்கான். அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவனை அடித்த வீடியோஸ்லாம் தண்ணி கொடுக்காம அடிச்சிருக்காங்க. தீவிரவாதி கூட மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவனை. நான் இது வந்து ஒரு தாயோட மனப்பான்மை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குங்க. அவனை எப்படிலாம் ஆக்கணும்னு அவங்க வந்து நினச்சிருப்பாங்க. அவனை ஒரு வேலைக்கு போய் அவனை வந்து சம்பாதிச்சு அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி அவனுக்கு எப்படிலாம் வாயணும் ராஜா மாதிரி வாயணும்னு சொல்லிட்டு அவனை ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவனை ஒரு சாதாரணமாக ஒரு பொய் காசு போட்டு அவனை சாவாடிச்சிட்டாங்க. வந்து கண்டுபிடிக்காசும் இவனுங்க அந்த 2 மெடலை வந்து வாங்கி குத்திப்பானுங்க. அந்த மெடலை வந்து இப்போ எப்படினாச்சும் வாங்கி கொடுத்துக்கணும். ஒரு பொம்பளை கேஸ் கொடுத்தா போதும், அதை வச்சு என்ன வேணால் ஆடுறானுங்க இவங்கெல்லாம். எல்லா போலீஸ் சொல்ல சில பேர்லாம் வந்து ரொம்ப தன்மையான போலீஸ்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மோசமான போலீஸுக்கெலாம் வந்து கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இப்போ கேரளாவில் ரீசெண்டாக நடந்துச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கணுங்க. அது மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை வந்து இவங்க கண்டிப்பாக வாங்கி தரணும் நம்ம கவர்மெண்ட்.